Hello students, welcome to Maximum KMO channel. 10th Max Chapter 6 Trigonometry exercise 6.2ல 6 questionக்கான solution பார்க்கலாம். The top of 15 meter height tower. இந்த இடத்துல questionல வந்து ஒரு டவரையும் ஒரு எலக்ட்ரானிக் போல பற்றியும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டாப் ஆஃப் 15 மீட்டர் ஹைட் டவர். சரி, 15 மீட்டர் ஹைட் டவர் ஒன்று இருக்குது. அதனால் ஒரு 15 மீட்டரில் ஒரு டவரை ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். அதுக்கு ஏபின்னு நேம் வச்சுக்கலாம். இந்த ஏலேருந்து பி வரைக்கும் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டவரோட ஹைட்டு 15 மீட்டர்ஸ், அதை மார்க் பண்ணிட்டோம். அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி வித் த பாட்டம் ஆஃப் அண்ட் எலக்ட்ரானிக் போல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எலக்ட்ரானிக் போலுடைய பாட்டம்லேருந்து இந்த டவருடைய டாப்பை பார்க்குறாங்க. அப்போ க்ரியேட் ஆகிற அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொன்று என்ன, எலக்ட்ரானிக் போல் ஒன்று இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரானிக் போலை சிடின்னு எடுத்து இந்த இடத்துல ஒரே ஒரு எலக்ட்ரானிக் போல் சின்னதாக வரைஞ்சிட்டோம். இந்த எலக்ட்ரானிக் போலுடைய பாட்டம்லேருந்து இந்த டவருடைய டாப்பை பார்க்கும்போது, இந்த டவருடைய பாட்டம்லேருந்து டாப்பை பார்க்கும்போது கிரியேட் ஆகிற ஆங்கிளை 60 டிகிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி போட்டாச்சு. அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி வித் த டாப் ஆஃப் த போல். இப்போ டாப் ஆஃப் த போல்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த போல்னா என்ன, இதுதான் போல், இதோடைய டாப் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லியிருக்காங்க. எலிவேஷன்னா மறுபடியும் என்ன, மேலே தான் பார்க்கணும். ஸோ எலிவேஷனும் மறுபடியும் அந்த டவருடைய டாப்பை பார்க்கும்போது அப்போ கிரியேட் ஆகிற ஆங்கிள் 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதை நம்ம 30 டிகிரி எடுக்கக்கூடாது. இந்த போலோடைய டாப்புக்கு நேராக ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணணும், ஒரு டாட்டட் லைன் மார்க் பண்ணணும். அந்த ஆக்சிஸில் அப்போ கிரியேட் ஆகிற எலிவேஷன்னா என்ன, ஒரு பேரலும் ஒரு ஹரிசாண்டலுக்கும் ஒரு வெர்டிக்கலுக்கும் இடையே வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஹரிசாண்டலிருந்து மேலே நம்ம வெர்டிக்கலாக பார்க்கும்போது கிரியேட் ஆகிற ஆங்கிள் தான். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு டாட்டட் லைன்ஸை வரைஞ்சிட்டு இந்த போலுடைய டாப்பில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது கிரியேட் ஆகிற இந்த ஆங்கிளை 30 டிகிரின்னு எடுத்துருக்கோம். இப்போ இந்த சிடின்றது தான் இந்த போலுடைய ஹைட்டை தான் இங்கே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஹைட் எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால் ஹெச்ன்னு மார்க் பண்ணிட்டேன். இது ஏ, இது பி, இந்த பாயிண்ட் சிடின்னு மார்க் பண்ணியிருக்கோம். அண்டு இங்கே இந்த போலுடைய டாப் நாச்சிலிருந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் லைன் வந்து வரைஞ்சிருக்கும். அதை வந்து நான் இந்த இடத்துல ஜாயின் ஆகும்போது ஈன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிடி அப்படின்றது இங்கேயும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இலேருந்து பி அப்படின்ற பாயிண்ட்டை நான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஓவராலாக 15 மீட்டர்ஸ்ன்றது இந்த டவருடைய ஹைட். இந்த பார்ட் மட்டும் ஹெச். அப்படி இருக்கப்ப இது வேணும் அப்படின்னா இந்த 15லேருந்து இந்த ஹெச்சை வந்து மைனஸ் பண்ணுறோம். இங்கே ஃபுல்லாக ஏலேருந்து பி வரைக்கும் அப்படின்றது இந்த 15 மீட்டர்ஸ். இந்த சிடின்றது தான் ஹைட் ஆஃப் த டவர். அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பேரலாக ஒரு லைன் நம்ம வரையும் போது, இந்த கீழே இருக்க பேஸ்க்கு பேரலாக லைன் வரையும் போது இந்த இடத்துல பாயிண்ட் வந்து வரும். அப்போ இந்த பார்ட்டும் ஈக்குவல். இது ஹெச்சாக இருந்தால் இதுவும் ஹெச் தான். இது ஓவராலாக 15, ஏலேருந்து பி வரைக்கும், இலேருந்து பி வரைக்கும் ஹெச். எனக்கு ரிமைனிங் இந்த பார்ட் மட்டும் வேணும் போது இந்த ஓவரால் பார்ட்லேருந்து இந்த பார்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணுறோம். அப்போ 15 மைனஸ் ஹெச்னு இந்த பார்ட் எடுக்கலாம். இப்போ இதில் 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஒன்று ஏஇடி, இன்னொன்று ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிசியை வரைஞ்சிப்போம். ஏபிசி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளாக வரைஞ்சிக்கலாம். இங்கே ஏ, இது பி. இது ஃபுல்லாகவே என்ன, இது ஃபுல்லாக வந்து அந்த டவருடைய ஹைட்டு. இதை தான் வந்து நமக்கு 15 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 15 மீட்டர்ஸ்னு மார்க் பண்ணிப்போம். அண்டு இந்த பியிலேருந்து சி வரைக்கும் நமக்கு என்னன்னு தெரியாது. இந்த இடத்துல இருந்தே தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கிரியேட் ஆகிருக்கு. இந்த சியிலேருந்து இந்த ஏ வரைக்கும் கிரியேட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. ஓகே, நான் இது 15 மீட்டர்ஸ் தெரியும். அண்ட் தென் இந்த பாயிண்ட் வந்து சி. இது ஃபர்ஸ்ட்டு ட்ரையாங்கிள். ரெண்டாவதாக ஒரு ட்ரையாங்கிள் எங்கே இருந்துன்னா நமக்கு இந்த போலோடைய டாப்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இடி அண்ட் ஏ, இதை மட்டும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இடிஏ ஏ, அடுத்ததாக இந்த பாயிண்ட் இ, அடுத்ததாக இந்த பாயிண்ட் டி. இப்போ டியிலிருந்து ஏக்கு கனெக்ட் ஆகும்போது இந்த பேஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை அவங்க 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏலேருந்து இ மட்டும்தான் நமக்கு வேணும். அப்படி வேணும் போது ஃபுல்லாகவே இந்த டவரோட ஹைட் வந்து 15. இதில் இந்த போல் எலக்ட்ரானிக் போலோடைய ஹைட் வந்து ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 15லேருந்து இந்த ஹெச்சோடைய ஹைட்டை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த பார்ட் கிடைக்கும். ஸோ ஏலேருந்து இ வரைக்கும்ன்றது 15லேருந்து இந்த எலக்ட்ரானிக் போலோடைய ஹைட்டை மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ இது 30 டிகிரி, இது 60 டிகிரி. ஸோ நமக்கு என்ன தெரியும், எந்த ஆங்கிளை வச்சு எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது 15 அண்ட் இந்த டிகிரியும் தெரியும். இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. நம்ம டேனில் தான் போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டேனில் 60 டிகிரி
tan 60 டிகிரி நம்ம பார்க்கும்போது tan டீட்டாக்கு என்ன நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் சொல்லுவோம் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இந்த 60 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு வந்து ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து நமக்கு பிசி. நவ் tan ஆஃப் 60 டிகிரியோடைய வேல்யூ என்னன்னு நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் பார்த்தோம்னா tan 60 டிகிரிக்கு √3ன்ற வேல்யூ இருக்கும். நம்ம இந்த √3யை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஈக்குவல் டு ஏலேருந்து பி வரைக்கும் என்ன பார்ட்டு இந்த டவரோடைய ஹைட்டு, அதனால் அந்த ஏபிக்கு 15 கொடுத்தாச்சு. டிவைடட் பையில் இந்த பியிலேருந்து சி என்னன்னு தெரியாது, ஸோ பிசின்னு அப்படியே எழுதிக்கலாம். நவ் இந்த பிசியை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அடுத்து தான் இங்கே மல்டிப்ளையில் இருக்கக்கூடிய இந்த √3 கீழே வரும்போது டிவைட் ஆகிடும். ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிசி இங்கே கொண்டு போகிறோம். ஈக்குவல் டு 15 டிவைடட் பையில் இந்த √3 இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த 15ஐ 5 into 3ன்னு எழுதலாம். 5 and 3 மல்டிப்ளை பண்ணாங்கன்னா 5 3s are 15. அப்போ கீழே டினாமினேட்டரில் √3 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே இருக்கக்கூடிய 3, இந்த 3க்கு பதிலாக நம்ம √3 into √3ன்னு எழுதலாம். √3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ, நமக்கு 3 தான். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த 3க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா √3 into √3ன்னு எழுதுகிறோம். ஏன்னா கீழே டினாமினேட்டரில் ஒரு √3 இருக்குது. இப்போ இந்த √3 கேன்சல் பண்ணிட்டோன்னா ஃபைனலி நமக்கு பிசி அப்படின்ற வேல்யூ 5 into √3ன்னு வந்துருச்சு. இது 5 into √3 in மீட்டர்ஸ். ஸோ மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் மீட்டர்ஸ் போட்டாச்சு. இப்போ பிசின்ற வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்ததான் இந்த ட்ரையாங்கிளுக்கு போவோம். இது இந்த கொஷனுக்கு பிஃபோராகவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எழுதிக்கோங்க. அடுத்ததாக எந்த ட்ரையாங்கிளை பார்க்க போகிறோம், இன் ட்ரையாங்கிள் ஏஇடி, இந்த ட்ரையாங்கிளை பார்க்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிளில் சிமிலர்லி டேனில் 30 டிகிரி பார்க்கும்போது ஆப்போசிட் இருக்குது, நமக்கு அட்ஜசன்ட் சைடை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டேன் 30 டிகிரி, இந்த 30 டிகிரிக்குன்னா டேனுக்கு என்ன ஃபார்முலாம், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்ன்றது ஏஇ டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு இஸ் இடி. நவ் நமக்கு என்ன வேல்யூ தெரியும்னு பாருங்கள். டேனோடைய 30 டிகிரிக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் 1 டிவைடட் பை √3ன்றது வேல்யூ, அதை கொடுத்துட்டோம். ஏஇன்ற பார்ட் என்ன, 15 - h. ஏன் 15 - hனா ஃபுல்லாக இருக்கக்கூடியது டவர் ஏபி. இந்த ஏபியிலேருந்து நம்ம இ வரைக்கும் தான், ஏலேருந்து இடி மட்டும்தான் எடுத்திருக்கோம். அப்போ இந்த பார்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும் ஃபுல் 15லேருந்து. இந்த இடின்னு நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்டாக பேரலாக அந்த போலோடைய ஹைட் இருக்குது, அதை நம்ம ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஹெச்ன்னு எடுத்தோம்னா இந்த 15லேருந்து இந்த ஹெச்சை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு ஏஇ என்னன்னு பார்க்கும்போது 15 - h டிவைடட் பையில் இடி நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் தட் இடி. அண்ட் அதே மாதிரி இங்கே பிகாஸ் ஆஃப்ல இடி என்னன்னு பாருங்கள். இடியும் இலேருந்து டி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டும் பியிலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டும் ஈக்குவல், ரைட்டுங்களா? இலேருந்து டின்றது என்ன, இந்த பார்ட் இலேருந்து டின்றது பியும் சியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு பிசின்றது என்னன்னு தெரியும், 5√3 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 5 into √3 பிசியை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த பிசியும் இந்த இடியும் ஈக்குவல். அப்படி இருக்கப்போ பிசியோடைய வேல்யூவை நம்ம இடிக்கு கொடுக்கலாம். இங்கே ஈக்குவல் டு 15 - h டிவைடட் பை இடின்றதை நம்ம பிசின்னு சொல்கிறோம். இடியும் பிசியும் ஈக்குவல். இங்கே பிசியோடைய வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுத்துக்கும் 5√3ன்றது தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அடுத்ததான் இங்கே 1/√3 ஈக்குவல் டு 15 - h டிவைடட் பை √3. இந்த ஸ்டெப் எழுதுங்க. 1/√3 tan 30 ஓடைய வேல்யூ 1/√3. அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 15 - h டிவைடட் பை 5√3 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 5√3 இங்கே கொண்டு போகும்போது இந்த 1 கூட மல்டிப்ளை ஆகிடும். இப்போ நியூமரேட்டரில் 1 into இந்த 5√3 மல்டிப்ளை ஆகிடும். 1 into 5√3 5√3 ஆகிடுச்சு. கீழே டினாமினேட்டரில் ஒரு √3 இருக்குது, டிவைடட் பை √3 போட்டாச்சு. ஈக்குவல் டு இந்த 15 - h மட்டும் நமக்கு RHSல இருக்கும். இப்போ இந்த √3 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நமக்கு இங்கே 5 ஈக்குவல் டு 15 - hன்றது ஒரு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ இந்த ஹெச்சை இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும், ப்ளஸில் ஹெச்சாக மாறிடும். -h இந்த சைடு வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு ப்ளஸ் ஹெச்சாக மாறிச்சு. ஆல்ரெடி இங்கே 15 இருக்குது. இந்த 5 ப்ளஸ் அந்த சைடில் வரும்போது மைனஸில் 5 ஆகிடுச்சு. நவ் 15லேருந்து 5 மைனஸ் பண்ணோன்னா ஹைட்டுன்றது நமக்கு 10 மீட்டர்ஸ். இவங்க மீட்டர்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே, அதனால் மீட்டர்ஸ் நம்ம கொடுக்கணும். அவங்க ஃபைன் பண்ண சொன்னது என்ன, ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து ஃபைனலாக நம்ம ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல்னு எழுதிக்கோங்க. எலக்ட்ரிக் போல், இந்த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போலை நம்ம சிடின்னு எடுத்திருக்கோம், இல்லை டிசின்னு எடுத்திருக்கோம். ரெண்டும் ஒன்று தான், C into D. இதோடைய ஹைட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு 10 மீட்டர்ஸ். தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.